மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? யாருமே வர மாட்டேங்கிறாளே. யாரும் போய் கூப்பிடுவேன். ஐயோ, யாராவது வாங்கல. இந்த மனுஷன் எரிச்சல் தாங்காம கத்தின்னு இருக்காரு. யாராவது வாங்கல. தம்பி எங்க ஆத்துக்கார கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பாப்பா வைத்தியத்தை கூட்டிட்டு போலாம். எனக்கு பயமா இருக்குமா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. தம்பி உனக்கு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. கடவுளே. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. எங்க ஆத்துக்கார கொஞ்சம் உடம்பு முடியல. கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. வைத்தியரை கூட்டிட்டு போ. ஐயோ அந்த பைத்தியத்தியா, என்னால முடியாது, நான் வரேம்மா. ஐயோ, கடவுளுக்கு தான் கண்ணு இல்லைன்னா மனுஷாளுக்கு கூட மனசு இல்லையா? யாராவது வாங்கல. எங்க ஆத்துக்கார காப்பாத்துங்களே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் கேட்பேன்? ஐயோ ஆண்டவா. பாக்கியம் போய் தண்ணி கொண்டு வா. பாக்கியம் இங்கெல்லாம் எரியறது. பாக்கியம் தண்ணி கொண்டு வாமா. இல்ல எரியறதுமா, உடம்பெல்லாம் எரியறதுமா, உடம்பெல்லாம். ஐயோ ஐயோ அப்பா, நான் யாரும் தெரியுதாப்பா? நான் பாக்கியம் தெரியுதாப்பா? தண்ணி கொண்டு வாடி. போ. என்னடா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா மாமி, இந்த யாகத்தை பண்ணாதான் மாமா குணமடைவாருன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சம்மதிச்சேன். அவங்க சொன்ன மாதிரி மூசா இன்னைக்கு யாகத்தை ஆரம்பிச்சிட்டான். அவங்க என் கையில் பணத்தை கொடுத்து யாக குண்டத்தில் போட சொன்னாங்க. இப்போ தான் போட்டுட்டு வரேன். இன்னும் யாகம் 24 மணி நேரம் நடக்குமா. அது வரைக்கும் மாமா இப்படி தான் கத்தி கத்தி அடங்கி குணமாயிடுவாராம். சண்டாள பாவி, அவரை சாகடிக்க போற விஷயத்தை இவ்வளவு சாவகாசமா சொல்றியேடா. யாகமா படுற யாகம் வரேன். மாமி போ, இன்னும் தண்ணி கொண்டு வா. போ, இன்னும் தண்ணி கொண்டு வா. டேய் மூசா, டேய் மூசா, மம்மி வேண்டாம். மம்மி வேண்டாம். யாகமா நடத்துற யாகம் நீ இங்க இருக்கிற தீயில அங்க எங்க ஆத்துக்கார் எரிஞ்சு சாகுறாரா? ஏயா அவரை பைத்தியமாக்குறது பத்தாதுன்னு ஏன் இப்படி பஸ்மமாக்க துடிக்கிறே? அவர் என்ன உங்க சோத்துல மண்ணெளி போட்டாரா? உங்க கஜானாவை காலி ஆக்குனாரா? இல்ல உங்க சொத்துல பங்கு கேட்டாரா? என்ன பண்ணாரு சொல்லுங்க. நடையா நடந்து அவரை பைத்தியமாக்குறது பத்தாதா? என் தாலி அறுத்தாதான் உங்களுக்கு நிம்மதியா? அப்படி நாங்க உங்களுக்கு என்னதான் இடைஞ்சல் பண்ணோம் அதையாவது சொல்லி தொலைங்க. ஏன் மாமி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அவருக்கு நல்லது தானே செய்யறோம். போறோமா? போறோம். நீங்க பண்ணதெல்லாம் போறோம். எங்க ஆத்துக்கார உயிரோடையாவது விட்டு வைங்க. வேணும்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம்.
ஏண்டா கடங்காரா, இத்தனை நாளா நான் உனக்கு போட்ட சாத்துல உப்பே இல்லையா? இவாளோட சேர்ந்துட்டு நீ அவர் பிராணனை வாங்குறியடா? மாமி மாமின்னு ஏமாத்திட்டியடா கடங்காரா. மாமி 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 அப்பா ஆஹா ஆஹா, இவளல்லவோ பத்தினி, தர்ம பத்தினி. கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கிற. ஆனா அவ தான் புருஷனையே கொலை செய்வாள்னு இப்பதான் குருவே நேரடியா பாக்குறேன். அதுதான்டா பதிபக்தி. என் உயிர் கொள்ளி அழியுதே, என்ன பண்றதுன்னு நான் கையை பிணைஞ்சிட்டு இருக்கும் போது என் சகோதரி வந்து எப்படி கை கொடுத்தாள் பாத்தியா? பூலோக பெண்களுக்கு தன் தாலி மேல் இருக்கிற அன்பே தனிதான்டா. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க குருவே. இந்த விஷயத்துல உள்ளுக்குள்ள உங்களோட தகிடு தத்தம் இருக்கிறது தெரிஞ்சா பரமேஸ்வரி நேரடியா பூதலோகம் வந்து உங்களை எரிச்சிட்டு போயிருவா. என்ன பாக்குறீங்க? தான் புருஷனை சதி பண்ணி கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நீதி கேட்டு புறப்பட்ட கண்ணகி பாண்டிய மன்னனையும் கொன்னு மதுரையையும் எரிச்ச கதையும், சூரியனையே நில்லுன்னு நிக்க வச்ச சத்தியவான் சாவித்திரி கதையும் தெரியுமில்ல? தெரியும் தெரியும், அதெல்லாம் இதிகாச காலம். இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? காலம் வேணும்னா மாறும், கற்பு மாறுமா? மாறுமா மாறாதன்னு தாளவன் பாப்பையா கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கலாமா? குருவே பின்ன என்னடா, நாம யாரு? மூசாவுடைய யாகம் பாதியில் முடிஞ்ச பிறகு அடுத்து அவன் என்ன பண்ணலாம்னு அதை பத்தி பேசுவியா? அதை விட்டுட்டு பழங்கதையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி சரி, நீ இங்க இருந்தா நீ உருப்படியா யோசிக்க மாட்ட, என்னையும் யோசிக்க விட மாட்ட. முதல்ல நீ கிளம்பி போய் சாப்பாட்டை தயார் செய், நான் பின்னாடி வரேன். போ. வேலைன்னா இது வேலை குருவே, நான் வர்றேன். சரியான சாப்பாட்டு ராமன். அப்படியே வண்டி ஓரமா நிறுத்துங்க. என்னப்பா ஏன் வண்டி நிறுத்த சொன்ன? அதான் இருட்டிடுச்சுல, இனிமேல் எங்க போய் தேடுறது? அதான் வண்டி நிறுத்த சொன்னேன். ஆமா, வெளிச்சத்துல தேடியே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏம்மா ஏன் எடுத்தெறிஞ்சு பேசுற? காலையில இருந்து நீயும் எங்க கூட தானே இருக்க, நாங்க தேடிட்டு தானே இருக்கோம், வேடிக்கையா பார்த்துட்டு இருந்தோம். என்னங்க தேடினதெல்லாம் சரி, ஆனா கிடைக்கிற இடத்துல தேடலையே. கிடைக்கிற இடம்னா என்ன? இது 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற ஃபாரஸ்ட். இங்க கிடைக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல காணாம போன குழந்தைகள் இங்க கிடைப்பார்கள்னு போர்டு போட்டிருக்கா? பேசணுன்றதுக்காக பேசாத, பேசும்போது யோசிச்சு பேசு. பேரு, ஊரு, வீதி, போன் நம்பர் தெரிஞ்சாவே சிட்டில ஒருத்தர் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த காட்டுல எங்க போய் தேடுறது, யார போய் கேட்கறது? பொறுமையா தான் கண்டுபிடிக்க முடியும், அவசரப்படக்கூடாது. சிவா, நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே டென்ட் அடிச்சு தங்கிடுவோம், காலையில விடிஞ்ச அப்புறம் தேடலாம். என்னம்மா, என்ன சொல்றீங்க? பாத்து பாத்து, நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன். பாத்து தூக்கு. நவருங்க. வாங்க வாங்க. என்ன சொன்னா புரிஞ்சுக்க கணக்கு. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? நான் கூட தான் சீப்பும் ஏர் பேண்டும் கிடைச்சதும் குழந்தைங்க கிடைச்சிருவாங்கன்னு நம்பினேன். என்ன பண்றது, கிடைக்கலையே. ரிசல்ட் 0. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இன்னும் 10 நாள் கழிச்சு கூட அவங்க கிடைக்கட்டும். அது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பா தான் இருக்காங்கன்னு உறுதியா தெரியணும். எப்படி தெரியும்? யார் வந்து சொல்லுவா?
என்ன ஏதுன்னு தெரியாதப்ப நாங்க எப்படி பயப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி கௌரி எந்த பொருளையும் எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டா. அப்படி இருக்கிறப்போ அவ எப்படி சீப்பையும் ஹேர் பேண்டையும் மிஸ் பண்ணிட்டு போனா? அப்படி மிஸ் பண்ணிட்டு போக அவளுக்கு என்ன அவசரம் வந்துச்சு? பாம்பு வந்துச்சா, சிங்கம், புலி, நாய், நரி வந்துச்சா? ஏன் கணக்கு இப்படி தப்பாவே யோசிக்கிற? அப்படி எதுவும் வரலனா கூட அவ மிஸ் பண்ணிட்டு போறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. எப்படி? இது சொல்றேன் கணக்கு. வழக்கமா நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்றோம்னு வச்சுக்கா, அதை விட்டுட்டு போயிட்டோம்னா ஞாபகத்துல வரும். புதுசா ஒரு பொருளை யூஸ் பண்றோம்னு வச்சுக்கா, அது எப்படி நம்ம ஞாபகத்துல வரும்? என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க? இந்த சீப்பும் ரப்பர் பேண்டும் புதுசா இருக்கலாமே தவிர அவ சீப்பையும் ரப்பர் பேண்டையும் யூஸ் பண்றது பழைய விஷயம் தானே. அதை எப்படி அவ மறந்துட்டு போவா? நான் உனக்கு தெளிவா சொல்றேன். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல யாராவது ஓடினாங்கன்னா துண்டக்கானா துணியக்கானோன்னு ஓடினான்னு தான் சொல்லுவாங்க. சீப்பக்கானோ ஏர் பேண்டை காணோன்னு ஓடினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஏதாவது ஆபத்து வந்திருந்தா கையில இருந்த எல்லா திங்ஸையும் நம்ம குழந்தைங்க போட்டுட்டு ஓடி இருப்பாங்களே தவிர்த்து வெறும் ஹேர் பேண்டையும் சீப்பையும் போட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. கேட்டுக்க. இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்றேன். காலையில வேற திசையில தேடி பார்ப்போம். என் பெருமாள் நம்ம குழந்தைங்களை நிச்சயமா கண்ணில் காட்டுவாரு. ஓகே, வா வா வாமா. காலாகாலத்துக்கும் அழியாத ஜென்மப்பழி வந்து சேரணும்னு இருந்தா எல்லாம் இப்படித்தான் நடக்கும். நமக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியருக்கு நாம வைத்தியம் பார்க்க வேண்டியதா இருக்கே நினைச்சு வருத்தப்பட்டாலும் விதியே நினைச்சு சகிச்சுக்கிட்டேன். ஆனா வாழ்க்கை முழுக்க அவர் பைத்தியமா தான் இருக்கணும்னு விதி இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சுது. தம்பி, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணணும்னு முடிவு பண்றவன் எத்தனை முறை வேணாலும் முயற்சி பண்ணலாம். ஆனா நல்லது பண்ண போய் அதனால அவப்பெயர் வந்துச்சுன்னா ஒரு முறை தாங்கிக்கலாம், 2 முறை தாங்கிக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் தாங்கிக்க முடியாது. சீதா, தீட்சிதரை குணப்படுத்துறதுக்கு நாம எடுக்கிற அத்தனை முயற்சிகளையும் என்னமோ அவரை கொலை பண்றதுக்கு எடுக்கிற முயற்சி மாதிரி அந்த பரமேஸ்வரம்மா நினைக்கிறாங்க. இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை விடுங்க, நாமளாவது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம். ஆனா இந்த பையன் மூசா அவங்களுக்கு இவனை முன்ன பண்ண தெரியுமா இல்ல பழியா பகையா? இவன் மேல ஏன் அவங்க சந்தேகப்படணும்? மூசா நம்ம கூட இருக்கான்ல, அது போதாதா? எல்லா தடைகளையும் தாண்டி அவரோட பணத்தை வச்சு யாகத்தை நடத்தி அவரை குணப்படுத்திடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட யாகத்துல உட்கார்ந்தேன். கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்து யாகத்துல தண்ணியை ஊத்தி. இல்ல மூசா, நான் பழியோட செத்தாலும் பரவாயில்ல, அவமானத்தோட சாக விரும்பல. இனிமே தீட்சிதரை காப்பாத்த எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். நீ போ. ஐயா, என்ன முடிவுது? ரொம்ப விபரீதமா இருக்கு. விபரீதமோ அபரீதமோ நான் முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். நீ கிளம்பலாம். இல்லையா, நீங்க இப்ப எடுத்த முடிவுக்கும் பரமேஸ்வரி அம்மா இத்தனை நாள் பண்ணதுக்கும் அதிக வித்தியாசம் இல்லைன்னு எனக்கு படுது. என்னப்பா சொல்ற? அவங்களுக்கு புருஷன் மேல இருக்கிற பாசம் கண்ணை மறைக்குது, உங்களுக்கு பரமேஸ்வரி அம்மா மேல இருக்கிற கோபம் கண்ணை மறைக்குது. உங்களுக்கு இடையில பைத்தியம் தெரியாம சாக போறது அந்த தீட்சிதர் தான். இந்த பாருப்பா, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவர் எப்படி வேணாலும் செத்து தொலையட்டும். இன்னும் நமக்கு வாய்ப்பு முடிஞ்சு போகலையா? பொறுமை தீந்து போச்சே மூசா. புறப்படு தம்பி. கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி நீ பண்ண யாகத்துக்கான பணத்தை வாங்கிக்க. ஐயா, ஒரு நிமிஷம். நான் பணத்துக்காக எதையும் செய்யறதில்ல. எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம். நான் ஒரு வாரம் இங்க தங்கிக்க மட்டும் அனுமதி கொடுங்க, அது போதும். சரி, தங்கிக்க. ரொம்ப நன்றியா.